ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். நான் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் கிட்ட தளபதியும் பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய சந்திப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்ன பொறுத்த வரைக்கும் அது பண கொழுப்பு தான். நம்ம ஊரை பத்தி பிரசாந்த் கிஷோருக்கு என்ன தெரியும், நம்மளோட மக்கள் எப்படி, எங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்கு, இந்த மாதிரி ஒண்ணுமே அவருக்கு தெரியாது. அவரை கூப்பிட்டு வந்து ஆலோசனை பண்றதெல்லாம் வேஸ்ட். காமராஜர் அண்ணா அவர்கள்லாம் இந்த மாதிரி யாராவது கூப்பிட்டு வந்து ஆலோசனை பண்ணிலாம் ஜெயிக்கல. எனக்கு சுயமா அறிவு இருக்கு. யாரை நிறுத்தினா எப்படி ஜெயிக்கலான்ற மாதிரி எனக்கே தெரியும். சுயமா அறிவு கூட இல்லாதவங்க எதுக்கு அரசியலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி தளபதி பிரசாந்த் கிஷோர் அவர்களோட சந்திப்பை பத்தி நக்கலா விமர்சனம் பண்ணியிருக்காரு. 234 தொகுதியிலும் ஜெயிச்சு சீமான் அவர்கள் இந்த மாதிரி பொன்மொழியில மொழியும் போது அதை ஏன் தளபதி ஃபாலோ பண்ண மாட்டாருன்னு தெரியல. ஒரு இடத்துல ஜெயிக்கிறதுக்கே வழி இல்லையா. ரீசெண்டா நடந்த இடைத்தேர்தல்ல டெபாசிட்டே போயிடுச்சு. இந்த நிலைமையில போயிட்டு யாரை எங்க நிறுத்தினா எப்படி ஜெயிக்கலாம்ன்ற அறிவு எனக்கு இருக்குன்னு வேற சொல்லியிருக்காரு. இது என்ன மாதிரியான கான்பிடென்ட்னே தெரியல. அண்ட் காமராஜர் அண்ணாலாம் அந்த காலகட்டத்தில் ஜெயிச்சாங்கன்னா அப்ப இருந்த சுச்சுவேஷன் வேற, இன்டர்நெட் சோசியல் மீடியான்னு எதுவுமே இல்ல. பட் இப்போ இந்த மாதிரி எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுமே ஸ்ட்ராட்டஜிஸ் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் பிரசாந்த் கிஷோர் அப்படின்ற நேம் எல்லாருக்குமே தெரியுதுன்னா சம்திங் அவர்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. அவரு ஒர்க் பண்ண பார்ட்டிஸ் பெரும்பான்மையா ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அவரு தவறான வழியில ஜெயிக்கிறதுக்கு சொல்லி தர போறது இல்ல. தளபதியோட கொள்கை அண்ட் ஐடியாலஜிய மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதை 1 இயர்ல எப்படி எஃபெக்டிவா பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் அவர் வந்திருக்காரு. அண்ட் இது தளபதியோட முதல் தேர்தல்ன்றதுனால பெருசா பாலிடிக்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அதனால இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களை ஹையர் பண்றாரு. அண்ட் சீமான் அவர்கள்கிட்டயுமே கண்டிப்பா பணம் இருந்தா இதெல்லாம் பண்ணுவாரு. அண்ட் தளபதி கிட்ட பணம் இருக்கு, அவரால் பண்ண முடியும், அதனால அவர் பண்றாரு. அதனால இதெல்லாம் விமர்சனம் பண்றது ஒரு தேவையில்லாத வேலை. எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல, அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அவங்க பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கெங்க நீர்நிலைகள் இருக்கு, என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாம வேணா இருக்கலாம். பட் மோஸ்ட்லி எல்லா மாநிலத்திலையும் மக்கள் ஒரே மாதிரி தான். அதனால காமனா தமிழக வெற்றி கழக கட்சி மேல எப்படி மக்களுக்கு நம்பிக்கையை கொண்டு வர்றது அப்படின்ற மாதிரியான ஒர்க்கை தான் இவங்க பண்ணுவாங்க. அண்ட் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம எலெக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.